10ஆம் வகுப்பு அல்லது அதற்கு மேல் படித்தவரா? உங்கள் எதிர்காலத்தை பற்றிய கவலை இனி இல்லை. படித்து முடித்த உடனேயே கை நிறைய சம்பாதிக்கலாம். மகாத்மா காந்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி. 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமும் திறமையும் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு பிராக்டிகல் பேஸ்ட் முறையில் பாடங்கள் நடத்தப்படுகிறது. கோர்சஸ் ஆஃபர் 2 வருட டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் சயின்சஸ், 3 வருட B.Voc இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட். மேலும் 1 வருட படிப்புகளான டிப்ளமா இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், டிப்ளமா இன் ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீஸ் போன்ற படிப்புகள் கற்றுக் கொடுத்து உடனடி வேலைக்கு உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது. புதுவை மற்றும் அனைத்து மாநிலங்களில் உள்ள முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களில் நேரடி செய்முறை பயிற்சி. எங்களிடம் கேட்டரிங் கோர்ஸ் முடிக்கும் மாணவர்களுக்கு நட்சத்திர ஹோட்டல்கள், உள்நாடு, வெளிநாடு மற்றும் கப்பல்களில் 100% வேலை வாய்ப்பிற்கு உத்தரவாதம். படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பகுதி நேர வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும். கோர்ஸில் சேரும் அனைவருக்கும் 2 செட் யூனிஃபார்ம், கோட் மற்றும் ஐடி கார்டு முற்றிலும் இலவசம். இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. கோர்ஸில் சேரும் அனைவருக்கும் டிப்ளமா இன் கம்ப்யூட்டர், ஸ்போக்கன் இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தி இலவசமாக கற்றுத்தரப்படும். தரமான கல்வி, மிக குறைந்த கட்டணம். மகாத்மா காந்தி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி. மாணவர்களின் வசதிக்காக புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகில் மற்றும் வில்லியனூர் தேருக்கு மிக அருகில் என 2 இடங்களில் செயல்பட்டு வருகிறது. செல் 9600220214 மற்றும் 7200014556. வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். வழக்கறிஞர் ஐயப்பன் ஏழை எளிய மாணவர்களுக்கு தொடர்ந்து 6வது ஆண்டாக கல்வி சார்ந்த உபகரணங்களை வழங்கி வருகின்றார். வழக்கறிஞர் ஐயப்பன் ஏழை எளிய மாணவர்களுக்கு தொடர்ந்து கல்வி சார்ந்த உபகரணங்களை வழங்கி வருகின்றார். அந்த வகையில் இந்த மே மாதம் மாணவர்களுக்கு தேவையான பேக், டிஃபன் பாக்ஸ், வாட்டர் பாட்டில், எக்ஸாம் பேட் மற்றும் புத்தகம் போன்ற கல்வி சார்ந்த உபகரணங்களை வழங்கி வருகின்றார். வழக்கறிஞர் ஐயப்பன் அவர்களின் இந்த மனித நேய பணி உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. பொருளாதார ரீதியாக பின்தங்கிய ஏழை எளிய மாணவர்களின் கல்வி தேவையை உணர்ந்து கடந்த 6 ஆண்டுகளுக்கும் மேலாக அவர் தொடர்ந்து இந்த உதவிகளை செய்து வருவது மிக பெரிய விஷயம். குறிப்பாக புதிய கல்வியாண்டு துவங்கும் இந்த மே மாதத்தில் மாணவர்களுக்கு மிகவும் அத்தியாவசியமாக பின்வரும் உபகரணங்களை அவர் வழங்கி வருவது அவர்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும். பள்ளி பைகள், மதிய உணவு பெட்டிகள், தண்ணீர் பாட்டில்கள், தேர்வு எழுதுவதற்கான பலகைகள், பாட புத்தகங்கள். வறுமையின் காரணமாக எந்த ஒரு குழந்தையும் கல்வி கற்காமல் போய்விடக்கூடாது என்ற நோக்கத்தில் இத்தகைய கல்வி சார்ந்த உபகரணங்களை வழங்கி வரும் வழக்கறிஞர் ஐயப்பன் அவர்களின் சேவை மேன்மேலும் தொடர வாழ்த்துக்கள். இவரை போன்றவர்களின் நற்செயல்கள் சமூகத்தில் இருக்கும் மற்றவர்களுக்கும் ஏழை மாணவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற தூண்டுதலையும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்தும் என்பதில் ஐயமில்லை. எங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. சார் இதே மாதிரி எப்பயுமே செய்யணும் எங்களுக்காக. என்னைக்குமே நாங்க வக்கீல் சாருக்கு நன்றி சொல்லிட்டு இருப்போம். ஓகேங்களா? தேங்க்யூ சார். என்னுடைய பேர் கயல்விழி. நாங்க கூனிச்சப்பட்டு கிராமத்துல இருந்து வரோம். வருஷம் எங்களுக்கு எங்க பசங்களுக்கு ஸ்கூலுக்கு தேவையான, ஸ்கூல் ஓபன் பண்ணும்போது ஸ்கூலுக்கு தேவையான பேகு, பென்சிலு, நோட்டு எல்லா திங்ஸுமே ஐயப்பன் சார் அவங்க எங்களுக்கு வருஷம் கொடுத்துட்டு இருக்காங்க. இது நாங்க 3வது வருஷமா வாங்கிட்டு இருக்கோம் சார். உங்களுக்கு ரொம்ப நன்றி. தட்டாஞ்சாவடியில் உள்ள சர்க்குரு மகான் கணபதி சுவாமிகள் சித்தர் பீடத்தில் 25ஆம் ஆண்டு மகா குரு பூஜையில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி குடிமை பொருள் அலுவலகம் எதிரே சர்க்குரு மகான் கணபதி சுவாமிகள் சித்தர் பீடம் அமைந்துள்ளது. 25ஆம் ஆண்டு மகா குரு பூஜையை ஒட்டி திருவாகம் முற்றோதல், சன்மார்க்க பஜனை மற்றும் தீப ஆராதனை நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான நேற்று பிரணவ கொடியேற்றம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து திருப்பள்ளி எழுச்சி, திருவடி புகழ்ச்சி, அருட்பெரும் ஜோதி அகவல், சிவபுராணம் பாராயணம் நடைபெற்றது. தொடர்ந்து மகா யாக சாலை திருமுறையை அடுத்து மகா தீப ஆராதனையில் பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். மேலும் சர்க்குரு மகான் கணபதி சுவாமிகளின் அடியார்களின் பூஜை நடைபெற்றது. ஒட்டி ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் கோவில்களில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில்
காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரம்பத் பிறந்தநாள் விழா இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவையின் தலைவர் ஆர்.இ. சேகர் தலைமையில் பேரவையின் துணைத் தலைவர் திருவேங்கடம் முன்னிலையில் முதல் நிகழ்வாக மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ரயில்வே நிலையம் அருகே உள்ள கௌஷிக பாலசுப்பிரமணியர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. பின்னர் காராமணிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சக்திவேல் பரமானந்த சுவாமிகள் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சியின் செயலாளர் தங்கமணி, ராகுல் காந்தி பேரவையின் செயலாளர்கள் தயாளன், அசோகன், முன்னாள் மத்திய மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவர் ராமலிங்கம், மத்திய மாவட்ட காங்கிரஸ் துணைத் தலைவர் கலியமூர்த்தி, தொழில் அதிபர் கைலாஷ், காங்கிரஸ் பிரமுகர் ரவிச்சந்திரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இன்ஸ்டாகிராம் மூலம் பெண்ணிற்கு பாலியல் தொல்லை, திண்டுக்கல் கல்லூரி மாணவர் கைது. புதுச்சேரியை சேர்ந்த பெண் ஒருவருக்கு இன்ஸ்டாகிராம் மூலம் பாலியல் துன்புறுத்தல் அளித்ததாக திண்டுக்கல் பகுதியை சேர்ந்த கல்லூரி மாணவரை புதுச்சேரி இணைய வழி போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பாதிக்கப்பட்ட பெண் கடந்த 6ஆம் தேதி அளித்த புகாரின் பெயரில் இணைய வழி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் போலியான இன்ஸ்டாகிராம் கணக்கை பயன்படுத்தி ஆபாச படங்கள் மற்றும் வீடியோ அழைப்புகள் மூலம் தொடர்ந்து தொந்தரவு கொடுத்தது திண்டுக்கல்லை சேர்ந்த அருண், வயது 21 என்பவர் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து தனிப்படை போலீசார் அருணை கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்து அவரது செல்போன் மற்றும் சிம் கார்டை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். மேலும் 20 நாட்களுக்குள் குற்றவாளியை கைது செய்த இணையவழி போலீசாரை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பாராட்டினார். புதுச்சேரி சைபர்ல நாங்க என்ன இப்போ புதுசா பாத்தீங்கன்னா இணைய வழியில வந்து நிறைய குற்றங்கள் ஏற்படுது. அதுல வந்து முக்கியமா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஏற்படுறத வந்து நாங்க வந்து முக்கியமா அதை கையில எடுத்துட்டு என்னுடைய தலைமையில டைரக்டான சூப்பர்விஷன்ல எங்களுடைய ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் அமைக்கிறோம். அந்த ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ்க்கு என்ன வேலை கொடுக்குறோம்னா, எந்த கேஸு தட் ஹேஸ் விமன் கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் கிரைம் அகெயின்ஸ்ட் விமன் இப்படி இருந்துச்சுனாலே அந்த கேஸை வந்து தனி கவனம் செலுத்தி அந்த கேஸுக்கான அரெஸ்டட் அக்யூஸ்டை செக்யூர் பண்றதுக்கு வந்து டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கறதுக்காக நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இது ஸ்டார்ட் பண்ற நேரத்துல நம்ம கிட்ட 6th of May இந்த மாசம் 6ஆம் தேதி ஒரு கம்ப்ளைண்ட் வருது, விச் இஸ் அகைன் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி நார்மல் மாடஸ் ஆப்பரண்டே நம்ம இப்பெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். பட் இட் இஸ் a வெரி சீரியஸ் அஃபென்ஸ்.
சமூக வலைத்தளமான இன்ஸ்டாகிராமில் வந்து பேர் யாருன்னே தெரியாத ஒருத்தவர் வந்து பாலியல் துன்புறுத்தல் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம உடனே அந்த கேஸை காக்னிசன்ஸ் எடுத்து நம்ம கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறோம். கேஸ் நம்பர் 14/2026 ஆஃப் சைபர் கேஸ் அண்டர் செக்ஷன் 79 BNS அண்ட் 67A IT ஆக்ட். நம்ம ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த கேஸில் வந்து நிறைய சவால்கள் இருக்குது. என்னன்னா, பொதுவாக ஒரு விமன் கேஸ், கிரைம் அகேன்ஸ்ட் விமன் என்ன ஆகும்னா ஒரு ரிவெஞ்ச் ரீசன்ஸ்க்காக நடக்கும். ஆனால் இந்த கேஸில் என்னன்னா, விக்டிமுக்கும் அக்யூஸ்டுக்கும் தே ஹாவ் நோ கனெக்ஷன். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஃபேக் ஐடியில் பண்ணுறதுனால நம்ம ஃபேக் ஐடி யாருன்னு தெரியல. கேஸ் வந்து இனிஷியல் டேஸில் ரொம்ப டஃப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் திரும்ப இந்த ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் ஒரு மீட் பண்ணி நம்ம வந்து ஒரு வழிவகுக்கிறோம் இந்த கேஸ் எப்படி கிராக் பண்ணுறதுன்னு. ஃபஸ்ட்டு ஃபேக் ஐடியிலேருந்து யார் ஒரிஜினல் பர்சனுங்கிறத டெசிஃபர் பண்ணுறதுக்காக நம்மளுடைய டெக்னிக்கல் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப ஃபோக்கஸ்டாக பண்ணுறோம். அது மூலயமா நம்மளுக்கு ஃபேக் ஐடியில் இருக்கு. காலில் விழ வைத்து அவமானப்படுத்தினார். மரியாதை போட கோபத்தில் நண்பர்களுடன் சேர்ந்து வெட்டி கொலை. கைதான ரவுடியின் பரபரப்பு வாக்குமூலம். லாஸ்பேட்டை கருவடிக்குப்பத்தை சேர்ந்த பாலதண்டாயுதம் மகன் ராஜன் என்ற பவுன்ராஜ். இவர் ஒரு கொத்தனார். நேற்று முன்தினம் லாஸ்பேட்டை நெருப்புக்குழி மைதானத்தில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் கிடந்தார். சம்பவம் குறித்து லாஸ்பேட்டை போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். விசாரணையில் முன் விரோதம் காரணமாக ஊத்துக்காட்டு மாரியம்மன் கோவில் வீதியை சேர்ந்த ரவுடி பழனி முருகன், அவரது நண்பர் டோபிகானா பகுதியை சேர்ந்த கமலேஷ் மற்றும் நெருப்புக்குழி பகுதியை சேர்ந்த 17 வயது சிறுவன் ஆகியோர் சேர்ந்து பவுன்ராஜை கொலை செய்தது தெரியவந்தது. இதனையடுத்து மேட்டுப்பாளையம் கனரக மூர்த்தி முனை அருகே பதுங்கி இருந்த 3 பேரையும் போலீசார் கைது செய்தனர். போலீசாரிடம் ரவுடி பழனி முருகன் அளித்த வாக்குமூலத்தில் கூறியிருப்பதாவது: கடந்த 2022ஆம் ஆண்டு அரியாங்குப்பத்தில் பிரபல ரவுடி பொடிமாஸ் கொலை செய்யப்பட்டார். அவரது நினைவு நாள் மற்றும் பிறந்த நாளில் பழனி முருகனின் நண்பரான நரேன் சமூக வலைத்தளங்களில் ஸ்டேட்டஸ் வைப்பது வழக்கம். சில மாதங்களுக்கு முன்பு நரேன் வைத்த ஸ்டேட்டஸுக்கு பவுன்ராஜின் நண்பர் அகிலன் தவறான கருத்து பதிவிட்டதாக கூறப்படுகின்றது. இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. நரேனுக்கு ஆதரவாக பழனி முருகனும் அகிலனுக்கு ஆதரவாக பவுன்ராஜும் செயல்பட்டதால் முன் விரோதம் தீவிரமடைந்தது. இதற்கிடையில் சில மாதங்களுக்கு முன்பு பழனி முருகன் வீட்டிற்கு அருகே சென்ற பவுன்ராஜ் ஆயுதம் காட்டி மிரட்டியதுடன் தன்னிடம் மன்னிப்பு கேட்டு காலில் விழ வைத்ததாக கூறப்படுகின்றது. இதை பவுன்ராஜ் தனது நண்பர்களிடம் கூறி கேலி செய்ததாக தெரிய வருகின்றது. இதனால் அவமானம் அடைந்த பழனி முருகன் தனது நண்பர்களுடன் சேர்ந்து பவுன்ராஜை கொலை செய்ய திட்டமிட்டதாக கூறப்படுகின்றது. அதன்படி கடந்த 21ஆம் தேதி இரவு சமாதான பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறி நெருப்புக்குழி மைதானத்திற்கு பவுன்ராஜை அழைத்துள்ளார். அங்கு ஒன்றாக மது அருந்திய பொழுது என் எதிரே நின்று பேசக்கூட அருகதையற்றவர்கள் என்று பவுன்ராஜ் பேசியதாக கூறப்படுகின்றது. இதனால் ஆத்திரமடைந்த மூவரும் கத்தி அருவாளால் சரமாரியாக வெட்டி பவுன்ராஜை கொலை செய்ததாக போலீசார் தெரிவித்தனர். இதனையடுத்து கொலைக்கு பயன்படுத்திய ஆயுதங்கள், மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் செல்போன்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட பழனி முருகன் மீது ஏற்கனவே ஒரு கொலை உள்ளிட்ட 3 வழக்குகளும், கமலேஷ் மீது கொலை முயற்சி, அடிதடி உள்ளிட்ட வழக்குகளும் இருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் போலீசாரிடம் இருந்து தப்பிக்க முயன்றபொழுது பழனி முருகன் மற்றும் கமலேஷுக்கு கை முறிவு ஏற்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நிகழ்வுகள் தொடரும். சம்மர் வெயில் காயுது, வேர்வையிலே உடல் நோவுது, கேள்வி ஏதும் கேட்காம ஏசி வாங்கி போடு. தனம் சேல சென்டர் இருக்கு, கவலை உனக்கு எதுக்கு? மல்டி பிராண்ட் எல்லாம் சூப்பரான கெட்டப், ஈஸியான EMI, நமக்கு விலையும் ரொம்ப குறைவா இருக்கு. கூலர், ஃப்ரிட்ஜ், வாஷர் எல்லாம் வேற லெவல் கோஸ் பம்பு. தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி.
நம்ம எந்த படிப்பு படிக்கிறோங்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி படிச்சு முடிச்ச உடனே வேலை கிடைக்கிறதும் ரொம்ப முக்கியம். பல்லாயிரக்கணக்கான வேலை வாய்ப்பு கொட்டி கிடக்கும் துறைதான் பாராமெடிக்கல் துறை. 10வது அல்லது 12வது தேறிய அல்லது தவறிய மாணவர்கள் தங்கள் வாழ்வில் முன்னேற வழிவகை செய்கிறது உங்கள் அன்னை அரவிந்தர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லைஃப் சயின்ஸ் அண்ட் கேட்டரிங். அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு சிறப்பான பயிற்சி அளிக்கப்படுகிறது. ஒவ்வொரு மாணவர் மீதும் தனி கவனம். ஆண்டு கட்டணம் வெறும் ரூபாய் 12,500 மட்டுமே. இத்துடன் லேப் கோட், ரெக்கார்ட் நோட், யூனிஃபார்ம், ஐடி கார்டு, பேசிக் கம்ப்யூட்டர் கோர்ஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ் அண்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் முற்றிலும் இலவசம். கோர்சஸ் ஆஃபர்ட் 1 அல்லது 2 வருட டிப்ளமா அண்ட் BSc இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, டயாலிசிஸ் டெக்னாலஜி, கார்டியாக் கேர் டெக்னாலஜி, ஆப்டோமெட்ரி மற்றும் பேஷண்ட் கேர் அசிஸ்டன்ஸ். ஸ்மார்ட் கிளாஸ் வசதி, முன்னணி மருத்துவமனை மற்றும் ஹோட்டல்களில் செய்முறை பயிற்சி. இந்த துறையில் சாதனை புரிந்த வல்லுநர்களை கொண்டு சிறப்பு வகுப்புகளும் நடத்தப்படுகிறது. ஆண்டு கட்டணம் வெறும் ரூபாய் 12,500 மட்டுமே. புதுவையிலேயே மிக குறைந்த கட்டணம். தவணை முறை வசதியும் உண்டு. மேலும் 1, 2 மற்றும் 3 வருட கேட்டரிங் கோர்ஸில் சேர்ந்து உள்நாடு மற்றும் வெளிநாடு ஹோட்டல்கள், கப்பல்களில் 100% வேலை வாய்ப்பு பெறுங்கள். அன்னை அரவிந்தர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லைஃப் சயின்ஸ் அண்ட் கேட்டரிங், நம்பர் 270 லெனின் ஸ்ட்ரீட், நியர் நெல்லித்தோப் சிக்னல், குயவர்பாளையம், புதுச்சேரி. அவர் பிரான்ச் நம்பர் 3 சுரேஷ் நகர், வண்டிப்பாளையம் ரோடு, நியர் ரங்ரூப் திருமண நிலையம், திருப்பாப்புலியூர், கடலூர். மீண்டும் நிகழ்வுகள் தொடர்கின்றன. மரக்காணம் அருகே வடை வாங்கி தர சொல்லி வடையை கொடுத்து 11 வயது சிறுமியிடம் சிலுமிஷம், 62 வயது முதியவர் கைது. மரக்காணம் நடுக்குப்பத்தை அடுத்த வள்ளிப்பாளையம் பகுதியை சார்ந்தவர் கன்னியப்பன், வயது 62. இவர் ஆசாரி வேலை செய்து வருகின்றார். சில சமயங்களில் அவர் வைத்திருக்கும் கால்நடைகளை அவர் பராமரித்து வருகின்றார். இந்நிலையில் சம்பவத்தன்று அதே பகுதியில் சாப்பிட 5ஆம் வகுப்பு படிக்கும் 11 வயது மாணவியை அழைத்து அருகிலுள்ள கடையில் வடை வாங்கி வர சொல்லி இருக்கின்றார். அந்த சிறுமியும் வாங்கி வந்துள்ளார். பின்னர் அந்த சிறுமிக்கு வடையை கொடுத்து அருகில் அமர வைத்துள்ளார். அமர வைத்து அந்த சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக கூறப்படுகின்றது. வீட்டிற்கு வந்த சிறுமி நடந்ததை தனது தாயாரிடம் கூறியுள்ளார். இந்நிலையில் அவரது தாய் அளித்த புகாரின் பெயரில் கோட்டக்குப்பம் மகளிர் போலீசார் விசாரணை செய்து கன்னியப்பனை கைது செய்து அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். 11 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட முதியவர் கைது செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆனந்தபுரம் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஆனந்தமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற மஞ்சள் நீராட்டு விழாவில் முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஆனந்தபுரம் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஆனந்தமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் திருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் வியாழக்கிழமையன்று காப்பு கட்டுதல், கொடியேற்றுதல் நிகழ்ச்சியும், வெள்ளிக்கிழமையன்று பார்சாகை வார்த்தல், ஸ்ரீ பொறையானத்தம்மன் மற்றும் ஸ்ரீ ஐயனாரப்பன் குதிரை விடுதல் மற்றும் ஊரணி பொங்கல் வைத்தல், காத்தவராயன் சுவாமிக்கு கும்பம் படைத்தல், இரவு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் வீதி உலா ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து விழாவின் நிறைவு நாளான நேற்று அம்மனுக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற்றது. இதில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து சுவாமி தரிசனம் செய்த முதல்வர் ரங்கசாமிக்கு பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்யப்பட்டது. இதில் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள், கோவில் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு முதல்வருக்கு மரியாதை செய்தனர். மேலும் புதியதாக பொறுப்பேற்றுள்ள கோவில் நிர்வாகிகள் முதல்வரிடம் ஆசி பெற்றனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆனந்தபுரம் அறங்காவலர் குழு மற்றும் கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். மணவெளி தொகுதி புதுக்குப்பம் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் ராமு வீடு வீடாக சென்று வாக்களித்த மக்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் பல்வேறு கட்சியினர் போட்டியிட்டு பலர் வெற்றி பெற்றனர். இதில் மணவெளி சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்ற உறுப்பினர் ராமு தொகுதியில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்து வருகின்றார். இதில் நேற்று மாலை
தவளக்குப்பத்தை அடுத்த புதுக்குப்பம் மீனவர் கிராமத்தில் அனைத்து குடும்பத்தினரையும் நேரில் சந்தித்து இனிப்புகளை வழங்கி வாக்களித்த மக்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். மேலும் இந்நிகழ்ச்சியில் தாவேகா நிர்வாகிகள், ஊர் முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். சுல்தான்பேட்டை பகுதியில் உள்ள ரேஷன் கடையை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சுல்தான்பேட்டை பகுதியில் உள்ள அஞ்சுமன் தெருவில் ரேஷன் கடை உள்ளது. இங்கு பணிபுரியும் ஊழியர் பொதுமக்களுக்கு நியாயமான முறையில் அரிசி வழங்காததை கண்டித்தும், பொதுமக்களை தரைக்குறைவாக பேசுவதை கண்டித்தும் ரேஷன் கடையை ஊர் பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். சுல்தான்பேட்டை அஞ்சுமன் தெருவில் உள்ள ரேஷன் கடை எண் 115இல் பணிபுரியும் ராஜ் என்பவர் இந்த மாதம் சிகப்பு நிற அட்டைதாரர்களுக்கு தர வேண்டிய 40 கிலோ அரிசியை கொடுக்காமல் 20 கிலோ அரிசி மட்டுமே பலருக்கு கொடுத்திருக்கின்றார். அதுபோல் மஞ்சள் நிற அட்டைதாரர்களுக்கும் சேர வேண்டிய 20 கிலோ அரிசிக்கு பதிலாக 10 கிலோ அரிசி மட்டுமே கொடுத்ததாக புகார் எழுந்துள்ளது. மேலும் கடை எண் 115இல் பணிபுரியும் ராஜ் என்பவர் பொதுமக்கள் கடைக்கு செல்லும் பொழுது நீங்களே கடை உள்ளே சென்று அரிசியை எடுத்து செல்லும்படி சொல்கின்றார். சொகுசாக கையெழுத்து மட்டுமே வாங்கிக் கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கின்றார் என்றும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் கடையில் படுத்துக்கொண்டே பொதுமக்களுக்கு சிறிதும் மரியாதை கொடுக்காமல் அலட்சியமாக நடந்து கொள்வதாகவும் பலர் புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் சுல்தான்பேட்டையில் உள்ள கடை எண் 300 மற்றும் 330 ஆகியவற்றிலும் பணிபுரியும் நபர்கள் பொதுமக்களுக்கு சரியான முறையில் மரியாதை கொடுக்காமல், ரேஷன் கடை சம்பந்தப்பட்ட தகவல் எதுவும் முறையாக சொல்லாமல் அலட்சியமாக நடப்பதாக புகார் வந்துள்ளது. இது சம்பந்தமாக நேற்று புதுச்சேரி மாவட்டம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் மகளிர் அணி சார்பாக அந்த ரேஷன் கடைக்கு சென்று விளக்கம் கேட்டபொழுது அவர் சரிவர பதிலளிக்காமல் தான் எதுவும் தவறு செய்யாதது போல் நடந்து கொண்டார். எனவே சுல்தான்பேட்டை அஞ்சுமன் தெருவில் கடை எண் 115இல் பணிபுரியும் ராஜ் என்பவர் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி விரைவில் துறை மேலதிகாரியை சந்தித்து தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக புகார் கடிதம் அளிப்பது என்று முடிவு செய்யப்பட்டது. சரி, இப்போ ஒரு கார்டு ராங்கா இருந்தா நீங்க என்ன சொல்றீங்க? அது சொல்லுங்க. ஒரு கார்டுக்கு நீங்க 2 சிப் அரிசி கொடுத்துக்கிறீங்க, நான் ஆதாரம் வச்சிருக்கேன். நீங்க சப்போஸ் அது கொடுத்துருந்தீங்கன்னா நான் என்ன பண்ணலாம்? ஆதாரம் இருந்தா நான் என்ன பண்ணலாம் சொல்லுங்க. உங்களால எந்த ஆக்ஷன் வேணாலும் எடுக்கலாமா? அண்ணா நான் சொல்றது கேளுங்க. சோப்பு ரெட் கார்டுக்கு 4 சிப்பம் தரதுக்கு சொல்லுங்க. சுல்தான்பேட்டையில பேசுறோம். ரேஷன் கடையில் வந்து ஏதாவது பொருள் வாங்க வந்தாக்கா அடவடியாக பேசுகிறாங்க, பதில் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டுறாங்க. அதாவது சவுப்பேட்டைக்கு வந்து மார்ச் மாதமும் ஏப்ரல் மாதம் சேர்த்து 4 மூட்டை அரிசி கொடுத்துருக்குறாங்க. அது வந்து நிறைய பேருக்கு என்ன பண்ணியிருக்காங்க, 2 சிப்பம் கொடுத்துட்டு 2 தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அட்டையை வாங்கி இவங்களே எழுதுறாங்க, அடுத்தவங்களே எடுத்துக்க சொல்கிறாங்க, அட்டைக்காரங்களே எடுக்க சொல்கிறாங்க. அதில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 4 சிப்பன்றதை வந்து 2 சிப்பமாக அவங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதை எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் இருக்கிறவங்க தான் சொல்லி தான் அவங்களுக்கு தெரியுது 4 சிப்பண்டு. அதை கேட்க வந்திருக்கிறோம் நாங்கள். மரியாதை தரம் அது கேட்டோம்னாக்கா நம்மளே மூஞ்ச காட்டுறாங்க, ஒரு மாதிரியாக இது பண்ணுறாங்க. அதாவது இப்போ ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த ஃபார்மை கேட்டதுக்கு இது எப்படி கொடுக்குறீங்கன்னு கேட்டாலும் அந்த ஃபார்ம் எங்களுக்கே தெரியாதுன்ட்டு இது பண்ணுறாங்க. அது என்ன ஏதுன்னு அவங்க நம்மளுக்கு ரிக்வெஸ் பண்ணுறது கிடையாது. இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம். நான் +2ல ஃபெயில் ஆகிட்டேன். இனிமே நான் மேல் படிப்பு படிக்க முடியாதா? ஃபீல் பண்ணாதமா, நாம பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட்ல முயற்சி பண்ணி பார்க்கலாம் வா. பாராமெடிக்கல் படிச்சா உன்னோட லைஃப் நல்லா இருக்கும். நாம ஒரு நல்ல இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணலாம். எங்க இன்ஸ்டிடியூட்ல சேருங்க, சூப்பர் டிஸ்கவுண்ட் இருக்கு. எங்க இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணுங்க, ஸ்பெஷல் அட்மிஷன் ஆஃபர் இருக்கு. ஆஃபரும் டிஸ்கவுண்ட்டும் பார்த்து ஏமாற வேண்டாம்.
உங்க ஃபியூச்சர் பத்தி யோசிச்சு முடிவெடுங்க. பாராமெடிக்கல் கல்வித்துறையில் அனுபவம் வாய்ந்த கல்வி நிறுவனம் மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர். அட்மிஷன் நடைபெறுகிறது. கோர்சஸ் ஆஃபர்ட்: டிப்ளமா இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, டிப்ளமா இன் ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பேஷண்ட் கேர் அசிஸ்டன்ட், டிப்ளமா இன் டயாலிசிஸ் டெக்னாலஜி, டிப்ளமா இன் ஆப்தமாலஜி, டிப்ளமா இன் எக்ஸ்ரே டெக்னாலஜி. கல்வி தகுதி 10th பாஸ், 12th பாஸ் ஆர் ஃபெயில், எனி டிகிரி. எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃபேக்கல்டிஸ், வெல் எக்யூப்டு லேபரட்டரிஸ். மருத்துவமனைகள் மற்றும் இரத்த பரிசோதனை மையங்களில் நேரடி பயிற்சி அளிக்கப்படுகிறது. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் 100% வேலை வாய்ப்பு உங்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு வழிகாட்டுகிறது. மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர், நம்பர் 253 லெனின் ஸ்ட்ரீட், பஜனை மடம் அருகில், கொசப்பாளையம், புதுச்சேரி. செல் 9442485060. எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நானும் இங்க படிக்கலாமா? யார் வேணாலும் படிக்கலாம். படிப்புக்கு திறமை தான் முக்கியம், வயது முக்கியம் இல்ல. நம்பிக்கையோட வாங்க, உங்களை தன்னம்பிக்கையோட நாங்க அனுப்புறோம்.